கடமை உணர்ச்சியில ஒரு இடத்துல நன்றி கடன் செலுத்துறதும், நன்றி கடன் செலுத்துற மாதிரி நடிக்கிறதும், மக்களுக்காக தங்களை எப்போதுமே ஒரு பிரபலமான இடத்துல வச்சு கொள்றதும், இதுல எந்த ரகத்துல இவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நீங்க தெரிஞ்சா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இப்ப இவர் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலையும் இல்லை, ஒரு எம்எல்ஏவா கூட இல்லை. ஆனா அவர்களுடைய அந்த அள்ள கைகள் இருக்காங்க இல்லையா, திமுக தொண்டர்கள், அவர் மேல யாரும் எதுவும் கையில பற்றக்கூடாது, உடம்புல யாரும் தொற்றக்கூடாது. தீண்டாமை தீண்டாமை. தேர்தல் டைம்ல எல்லாம் கவனிச்சோம், ஒரு அம்மா அவங்ககிட்ட மனு கொடுக்க வர்றாங்க, தொற்றக்கூடாது. தீண்டாமை. நீங்கள்லாம் இத்தனை வருஷம் இருந்து இதை வளர்த்து வச்சதாலதான் நாடு நாசமா போய் நிக்குது. காகிதம் இல்லை, அவரோட அஞ்சலி செலுத்துற இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ போற நீங்க எதுக்காக போறீங்க? இஸ்லாமிய மக்களுக்காக தான் போறீங்க. அங்க இருக்க இஸ்லாமியரையே திமுகவை சேர்ந்த தொண்டர் இப்படியே கையால ஏன் தொட்டா என்ன, அவர் குறைஞ்சிருவாரா, என்ன ஆகிரும்னு தான் சொல்லுங்களேன். அப்படியே பசுப்பம் ஆகிருவீங்களா? இல்ல ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க அந்த இடத்துல? அதான் உங்களுடைய நிலை தெரிந்து, மனதினுடைய கோட்பாடு தெரிந்தா கடவுளும் இந்த பிரபஞ்சமும் உங்களை எங்க கொண்டு வைக்கணுமோ அங்க வச்சிருச்சு. இப்பக்குரிய முதலமைச்சர் அவர்கள் எப்படி இன்னைக்கு வந்தாங்க அந்த இடத்துக்குன்னா, கார்ல இருந்தே காலணி அணியாம வந்தாரு. இது சினிமாத்தனம், இது மக்களுடைய மனசை இன்னும் ஆழமாக கவர்வதற்காக இவர் செய்யும் சினிமாத்தனம் அப்படின்வாங்க. இல்ல, அது நல்ல நடத்தை. எங்க போகணும், எப்படி வரணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும்ன்றத அவர் மாதிரி ஒருவரால தெளிவா முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அது பிறவியில இருந்தே வந்தது. ராஜா, நீங்கெல்லாம் அரசியலுக்காக நடிக்க வந்திருக்கிறீங்க. அவர் நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இப்ப நீங்க நிறைய பேர் கூவுங்க, அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. ஆனா இந்த மாதிரி உங்க தொண்டர்கள் அடங்காம இருக்கிறபடியாதான் நீங்க ஆட்சியிலேயே இல்லாம அடங்கி போய் கிடக்குறீங்க. அப்பயும் அடங்க மாட்டேங்க.